அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாசத்திற்குரிய ஈமானிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, முஹர்ரம் மாதத்தை பற்றியும் இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் நாம் காண இருக்கிறோம். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மாதங்களை பொறுத்தவரையில் சூரத்து தௌபாவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷக்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த பொழுதே மாதங்களினுடைய எண்ணிக்கை இஸ்னா அஷர ஷஹரா 12 மாதம் என்பதாக அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹுவாகிய நான் புனிதப்படுத்தி இருக்கிறேன் என்றும் அல்லாஹ் பதிவு செய்கிறார். மாதங்கள் என்பது இஸ்லாத்தில் 12 மாதங்கள். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் புனிதப்படுத்தி இருக்கிறார். அந்த புனிதமான மாதங்கள் எவை? ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், 4 புனிதமான மாதங்கள் என்று சொன்னால் துல்கஅதாவினுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம், முஹர்ரம் மாதம், சில மாதங்கள் கழித்து வரக்கூடிய ரஜபு மாதம் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார். 4 மாதங்கள் புனிதமான மாதங்களாக இருந்தாலும் கூட இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறதே, இதற்கு பெயரே புனிதம் என்றுதான் அல்லாஹ் வைத்திருக்கிறார். முஹர்ரம் என்று சொன்னாலே புனிதமான மாதம் என்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த மாதத்திற்கு பெயரே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதமான மாதம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் அதற்கு முன்னாலும் சரி 12 மாதங்கள் இருந்தது. ஆனால் இது எந்த வருடத்தினுடைய மாதம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய முறை என்பது அல்லாஹ்வின் தூதரினுடைய காலத்தை பொறுத்தவரையில் வருடம் என்பதாக, ஒரு வருடம் என்று அல்லாஹுவின் தூதரால் நிர்ணயம் செய்யப்படாமலேயே அல்லாஹுவின் தூதர் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விட்டார்கள். நபியினுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அவர்களினுடைய ஆட்சியின் பொழுதும் கூட முஸ்லிம்களுக்கு என்று ஒரு வருடம் இல்லாமலேயே முஸ்லிம்கள் தங்களினுடைய வாழ்வுகளை அமைத்துக் கொண்டார்கள். அப்படியானால் அவர்களினுடைய வாழ்க்கைகள் எவ்வாறு தீர்மானிக்கப்பட்டது? அவர்களினுடைய காலத்தில் நடைபெறக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை முன்னிறுத்தி அதற்கு முந்தி அதற்கு பிந்தி என்பதாக தொகுத்து கொண்டார்கள். பத்ரினுடைய யுத்தம் நடந்ததா இல்லையா? பத்ரினுடைய யுத்தத்திற்கு முன்னால், பத்ர் யுத்தத்திற்கு பின்னால், மக்கா வெற்றிக்கு முன்னால், மக்கா வெற்றிக்கு பின்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஆண்டு பிறந்தார்கள்? யானை ஆண்டு அல்லாஹுவின் தூதர் பிறந்தார்கள். யானை ஆண்டு என்பதாக அந்த ஆண்டை மட்டும் சொல்லப்படுமே தவிர குறிப்பிட்டு எண்ணிக்கை ரீதியான ஒரு ஆண்டு முஸ்லிம்களிடத்தில் நபியினுடைய காலத்திலும் நபியினுடைய தோழர்களின் முக்கியமான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களினுடைய காலத்திலும் தொகுக்கப்படவில்லை. உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சியின் பொழுது இஸ்லாம் பல்வேறு இடங்களுக்குள்ளாக நுழைய ஆரம்பிக்கிறது. கடிதங்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. கடிதங்கள் படித்து விட்டு சேமித்து வைத்தால் பிறகு அந்த கடிதத்தை எடுத்து படிக்கும் பொழுது முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10, சஃபர் மாதத்தினுடைய பிறை 15, இவ்வாறு பிறையும் நாளும் மாதமும் கணக்கிடப்படுகிறதை தவிர இது எந்த வருடத்தினுடைய முஹர்ரம் மாதம், இது எந்த வருடத்தினுடைய சஃபர் மாதம் என்று ஒரு துல்லியமாக அறியக்கூடிய முறை இல்லாதது ஒரு குறையாகவே இருந்தது உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி. உடனடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு மூத்த நபித்தோழர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நபித்தோழர்களை எல்லாம் அழைத்து, நாம் ஏன் நமக்கான ஒரு வருடத்தை தேர்வு செய்யக்கூடாது? பல்வேறு சிரமங்கள் இதில் இருப்பதினால் நமக்கான ஒரு வருடத்தை, ஏதாவது ஒன்றை தலைமையாக கொண்டு நமக்கான வருடத்தை நாம் தேர்வு செய்தால் மிக நன்றாக இருக்குமே என்று ஆலோசனை சொல்கிறார்கள்.
எல்லா நபித்தோழர்களுக்கும் இது சரி என்று படுகிறது. அப்படியானால் எதை ஆரம்பமாக கொண்டு, ஒரு வருடம் என்று சொன்னால் ஏதாவது ஒன்றை ஆரம்பமாக வைத்தல்லவா வருடத்தை தொகுக்க வேண்டும். கிபி என்று சொன்னால் கிறிஸ்து பிறப்பிற்கு பிறகு, கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னால் கிமு என்பதாக, கிறிஸ்து பிறப்பை அவர்கள் எப்படி ஒரு ஆதாரமாக ஒரு அடிப்படையாக வைத்து வருடத்தை கணிக்குகிறார்களோ, அதுபோல நமக்கென்று ஏதாவது ஒன்றை தலைமையாக வைத்து அதிலிருந்து நம்முடைய வருடத்தை நாம் தொகுக்கலாம் என்பதாக உமர் ரலியல்லாஹு ஆலோசனை சொல்கிறார்கள். எதை தலைமையாக வைத்து வருடத்தை ஆரம்பிப்பது? ஒவ்வொரு நபித்தோழர்களும் ஒவ்வொரு விதமான ஆலோசனையை சொல்கிறார்கள். சில நபித்தோழர்கள் பத்ர் யுத்தத்தினுடைய அந்த வெற்றியை முன்னிறுத்தி, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான மிகப்பெரிய ஒரு போராட்ட களம் அல்லவா, அதனால் அந்த பத்ர் யுத்தத்தினுடைய நாளை, அந்த ஆண்டை அடிப்படையாக வைத்து நம்முடைய வருடத்தை நாம் தொகுக்கலாம். இன்னும் சில நபித்தோழர்கள் சொன்னார்கள், இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டார்களே, அகிலத்தினுடைய அருள்புடையாக தேர்வு செய்யப்பட்ட அந்த நுபுவத்தை அடிப்படையாக கொண்டு நமக்கான வருடத்தை நாம் தொகுக்கலாம். சில நபித்தோழர்கள் ஃபத்தஹ் மக்காவையும், சில நபித்தோழர்கள் நபியினுடைய மரணத்தை முன்னிறுத்தி அதிலிருந்து நமக்கான வருடத்தை நாம் தொகுக்கலாம் என்பதாக ஒவ்வொருவரும் பல்வேறு ஆலோசனையை சொல்கிறார்கள். கடைசியாக ஏகமனதாக ஒரு தீர்வுக்கு வரப்படுகிறது. இஸ்லாமிய வரலாற்றில் 2 பாகங்கள் இருக்கிறது. ஹிஜ்ரத்திற்கு முன்னால், ஹிஜ்ரத்திற்கு பின்னால். மக்காவில் 13 ஆண்டு காலம் ஏகத்துவத்தினுடைய சங்கநாதம் முழங்கிய அந்த காலகட்டம், பல்வேறு கொடுமைகளும் பல்வேறு கட்டவிழ்ப்புகளும் அராஜகங்களும் கெட்டவிழ்க்கப்பட்ட அந்த காலகட்டம். மிக பெரும் பலகீனமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் நாம் எல்லாம். எப்பொழுது நாம் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டோமோ, அல்லாஹுவின் தூதரும் அந்த தூதரினுடைய தோழர்களும் ஹிஜ்ரத்து மேற்கொண்டதற்கு பிறகுதான் நமக்கான ஒரு தேசம் உருவானது. அங்கிருந்து கொண்டு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஏகத்துவத்தினுடைய அழைப்பை நாம் அழைப்பு கொடுத்தோம். உலகெங்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஜோதியாக மின்ன பரவக்கூடிய அளவிற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கம் பரவுவதற்கு மிக அடிப்படை காரணம் இந்த ஹிஜ்ரத்தாக இருப்பதினால், அந்த ஹிஜ்ரத்தினுடைய தியாகத்தை அடிப்படையாக கொண்டு, ஹிஜ்ரத்தையே மையமாக கொண்டு நமக்கான வருடத்தை நாம் தொகுத்துக் கொள்ளலாம் என்பதாக ஏகமனதாக அன்றைக்கு இருந்த எல்லா நபி தோழர்களும் இதை ஏற்றுக்கொண்டு, சலஃப் ஹலஃப் என்று சொல்வார்கள், முந்திய அறிஞர்கள் பிந்திய அறிஞர்கள் என்பதாக கியாமத் வரை எல்லா அறிந்து கொள்ளப்பட்டு முஸ்லிம்களுக்காக ஒரு ஆண்டு அன்றைக்கு தொகுக்கப்பட்டது. அந்த ஆண்டுதான் ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்லப்படும். மதீனாவிற்கு எப்பொழுது ஹிஜ்ரத் மேற்கொண்டார்களோ அந்த ஹிஜ்ரத்தை மையமாக கொண்டு முஸ்லிம்களினுடைய ஆண்டு தொகுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அல்லாஹுவின் தூதர் அந்த பாலைவனத்தினுடைய மணலில் நபியும் நபித்தோழர்களும் ஏகத்துவத்திற்காக வேண்டி மட்டும் உலகத்தினுடைய எந்த விதமான லாபத்தையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த உலகத்தில் மேலோங்க வேண்டும், சத்தியத்திற்கு சான்று பகர்ந்தவர்களாக, ஏகத்துவத்தினுடைய வீர கண்மணிகளாக நாம் மிளிர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் அல்லாஹுவின் தூதரும் அந்த தூதரை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக எல்லா தோழர்களும் ஹிஜ்ரத் செய்தார்கள். இந்த ஹிஜ்ரத்தை தலைமையாக கொண்டதற்கு பல்வேறு காரணங்கள். அதில் மிக முக்கியமான முதல் காரணம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய துவக்கத்திலேயே நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்குகிறது இந்த ஹிஜ்ரத். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, சத்தியத்திற்கு சான்று பகர்வதற்காக வேண்டி பல்வேறு இழப்புகளையும் பல்வேறு துன்பங்களையும் நாங்கள் தாங்கிக் கொண்டாலும் ஒரு காலம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் விட்டு விலக மாட்டோம் என்பதற்கு இந்த ஹிஜ்ரத் ஒரு பெரும் மையப்புள்ளியாக இருக்கிறது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நாம் ஒன்றை தியாகம் செய்யும் பொழுது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நாம் ஒன்றை அர்ப்பணிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை கைவிட மாட்டான் என்பதற்கு இந்த ஹிஜ்ரத் மிகப்பெரிய ஒரு படிப்பினை. குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்யக்கூடிய ஒரு வசனம் என்ன தெரியுமா? வல்லதீன ஹாஜரு ஃபில்லாஹ் மின் பஅதி மா ஸுலிமு லனுபவ்விஅன்னஹும் ஃபித் துன்யா ஹஸனா வல அஜ்ருல் ஆখিরাতি அக்பர் லவ் கானூ யஅலமூன். அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அநீதம் இழைக்கப்பட்டு தங்களினுடைய சொந்த நாடுகளை விட்டு அல்லாஹுவிற்காக ஹிஜ்ரத் மேற்கொண்டார்களே, லனுபவ்விஅன்னஹும் ஃபித் துன்யா ஹஸனா,
நிச்சயமாக அவர்கள் வாழும் காலத்திலேயே அவர்களுக்கு நாம் நலவுகளை செய்வோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். வலஅஜ்ருல் ஆகிரத்தி அக்பர். நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறு உலகத்திலும் நாம் கூலிகளை, மிகப்பெரிய கூலிகளை, மிகப்பெரிய சன்மானங்களை நாம் அவர்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தை என்ன? அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஒன்றை ஹிஜ்ரத் செய்தால், அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் ஒன்றை அர்ப்பணித்தால், அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் வாழும் காலத்திலேயே நீங்கள் அர்ப்பணித்ததை விட மிகச்சிறந்த நலவுகளை அல்லாஹ் உங்களுக்கு தருவார். ஆமீன். அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்களினுடைய வரலாறை எல்லாம் இந்த ஹிஜ்ரத்தில் பார்த்தால், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய பணக்காரர், சுவனத்தை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட நபி தோழர்களில் ஒருவர். ஈமானில் முந்திக் கொண்ட கண்மணிகளில் மிக முக்கியமான முதல் கண்மணி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வினுடைய வஹி வருகிறது, நீங்கள் உங்களினுடைய சொந்த தேசத்தை விட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் ஹிஜ்ரத் மேற்கொள்ள வேண்டும் என்பதாக. மிகப்பெரிய பணக்காரர், மக்காவில் செல்வங்கள் குவிந்து கிடக்குகிறது. அவர் முஃமினாக இருக்கிறார். அவரினுடைய மனைவிகளும் அவரினுடைய குழந்தைகளும் அவரினுடைய உறவுகள் எல்லாம் இறை மறுப்பாளர்களாக இருக்கிறார்கள். பின்னால் தானே மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகுதானே அல்லாஹ் சட்டத்தை மாற்றினான். இறை மறுப்பாளர்களை திருமணம் முடிக்க கூடாது என்ற விதியே மதீனாவிற்கு வந்த பிறகுதான் மாறியது. மக்காவினுடைய காலத்தில் இந்த விதி எழுதப்படவில்லை, அல்லாஹுவால் சட்டமாக்கப்படவில்லை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு முஸ்லிமாக இருக்கிறார்கள். அவரினுடைய மனைவிகளும் அவரினுடைய குழந்தைகள் அவரினுடைய உறவுகள் சொத்துகள் சுகங்கள் எல்லாம் இறை மறுப்பாக இருக்கிறது. மனைவியை அழைக்கிறார்கள், தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள். இல்லை, நீ செல்லக்கூடிய இடத்திற்கெல்லாம் நாங்கள் செல்லக்கூடியவர்கள் அல்ல, உனக்கு பின்னால் எல்லாம் பயணிக்கக்கூடியவர்கள் அல்ல நாங்கள், நீ வேண்டுமையானால் பயணத்தை மேற்கொண்டு கொள் என்பதாக உறவுகள் கைவிட்டு விடுகிறார்கள். இந்த நேரம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு செல்வத்தினுடைய செழிப்பில் பயணித்த ஒரு உன்னதமான தோழர், மிகச்சிறந்த வியாபாரியும் கூட, மிக திறமையானவரும் கூட, ஈமானில் முந்திய முதல் நபி தோழர்களில் முதன்மையானவர்கள் இந்த தோழர்கள் எல்லாம். தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய செல்வங்கள் என்ற அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி நடந்தே மதீனாவிற்கு பயணம் மேற்கொள்கிறார். அவர்களினுடைய இலக்குகள் எல்லாம் என்ன? அல்லாஹ்வுடைய வஹி பின்பற்றப்பட வேண்டும். இந்த செல்வங்களை காட்டிலும், இந்த உறவுகளை காட்டிலும் அல்லாஹ்வுடைய கட்டளை மிக ஏற்றமானதாக என்னுடைய வாழ்வில் நான் செய்து முடிக்க வேண்டும். உடனடியாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஸஹீஹுல் புகாரியில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நடந்த நிலையிலேயே மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனாவிற்கு வந்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸஅத் இப்னு ரபீ' என்று சொல்லக்கூடிய மதீனாவை சார்ந்த ஒரு தோழரை, அல்லாஹ்வின் தூதர் மதீனாவிற்கு வந்தவுடன் செய்த முதல் வேலை மக்காவிலிருந்து வந்த ஒரு தோழரையும் மதீனாவிலிருந்து வந்த மதீனாவில் இருக்கக்கூடிய மற்றொரு தோழரையும் சகோதரராக இணைத்து விடுவார்கள். சகோதரர் என்று சொன்னால் பயான் நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கும் நண்பு சகோதர சகோதரிகளே என்று சொல்கிறோமே, அந்த சகோதரத்துவம் அல்ல. என்னுடைய இரத்த சகோதரனை போன்று உருமாறி விடுவார்கள். யார் என்றே தெரியாது, அவரை முன்னாலும் பார்த்ததில்லை, அவரோடு எந்த பழக்க வழக்கமும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் இவரை என்னோடு சகோதரராக நியமித்து விட்டார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அனைத்தையும் இழந்து விட்டு மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருகிறார். நண்பு சகோதர சகோதரிகளை கொஞ்சம் கவனமாகவே கேட்க வேண்டும். அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர். ஷைத்தான் ஏழ்மையை கொண்டு உங்களுக்கு ஏவிக்கொண்டே இருப்பான், வறுமையை கொண்டு பயமுறுத்தி கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒன்றை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, அல்லாஹ்விற்காக ஒன்றை நாம் இழக்கும் பொழுது, ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் ஊட்டக்கூடிய சிந்தனை என்ன? உன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுவது, நீ என்ன சேமித்து வைத்திருக்கிறாய். பல பெண்கள் தங்களினுடைய கணவர் அவரினுடைய உறவுகளுக்கு கொடுக்கும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அட, இப்படி நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தா நமக்கு யார் இருக்கிறார், நம்முடைய பிள்ளைக்கு யார் இருக்கிறார், நம்முடைய தலைமுறையை பத்தி நினைத்து பார்த்தீர்களா? குழந்தை தோளுக்கு மேலாக வளர்ந்து கொண்டு வருகிறாள், நமக்காக நீங்கள் என்ன சேமித்து வைத்திருக்கிறீர்கள்? ஆனால் வல்லதீன ஹாஜரு ஃபில்லாஹி மின் பஅதி மா ஸுலிமு லனுபவ்விஅன்னஹும் ஃபித் துன்யா ஹஸனா. அல்லாஹ்விற்காக நீங்கள் ஒன்றை இழந்தால் அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பாக அதை விட மிகச்சிறந்த ஒன்றை உங்களுக்கு கொடுப்பான் என்பதற்கு இந்த ஹிஜ்ரத் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு மக்காவில் தன்னுடைய உறவுகள், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய இரத்த உறவுகள், தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் விட்டு விட்டு மதீனாவிற்கு வந்தார்கள். ஆனால் மதீனாவிற்கு வருகிறார்.
சாத் இப்னு ரபியத்தை அல்லாஹ்வின் தூதர் இவரினுடைய உற்ற சகோதரராக நியமிக்கிறார்கள். சாத் இப்னு ரபிய அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனது வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். புகாரியில் பதிவு செய்யப்பட்ட அழகான வரலாறு அல்லவா இது. சாத் இப்னு ரபிக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஹி, என்னுடைய சகோதரனே, அல்லாஹ்வின் தூதர் உங்களை எனது சகோதரனாக தீர்மானித்து விட்டார்கள். எனக்கு இவ்வளவு சொத்துகள் உண்டு, இதில் பாதி சொத்துக்களை நான் இப்பொழுதே உங்களுக்கு நான் எழுதி தருகிறேன். எனக்கு இவ்வளவு தோட்டம் துறவுகள் உண்டு, இந்த இடத்திலேயே உங்களுக்கு பாதியை உங்கள் தலையில் நான் எழுதி வைக்கிறேன். பார்க்கிறார் சாத் இப்னு ரபியை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அனாதையாக நிற்கிறார், மனைவி இல்லாமல் நிற்கிறார். சாத் இப்னு ரபியினுடைய வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் கூட இந்த வார்த்தைகளை, என்னுடைய சகோதரன் கூட இந்த தியாகங்களை செய்ய மறுக்கிறார், செய்ய மறுப்பான். ஆனா அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஒன்றை இழந்தால் அல்லாஹ் உங்களுக்கு வாழும் காலத்திலேயே நலவுகளை அல்லாஹ் அதிகப்படுத்துவார். சாத் இப்னு ரபீ சொல்கிறார், அப்துல் ரஹ்மான் சகோதரனே, என் பாச சகோதரா, நீ மனைவி இல்லாமல் தனியாக இருக்கிறாய். எனக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். நீ அந்த 2 மனைவிகளை நீ பார். உங்களுக்கு யாரை பிடித்திருக்கிறதோ அவர்களை நான் விவாகரத்து செய்து விடுகிறேன். அவர்களினுடைய இத்தாவினுடைய காலம் முடிந்தவுடன் நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளுங்கள். காரணம் அல்லாஹுவின் தூதர் உங்களை எனக்கு சகோதரராக நியமித்தார்கள். அவ்வளவு பெரிய வார்த்தை. உலக வரலாற்றில் இது போன்ற ஒரு அகதிகளை அரவணைத்த வரலாற்றை உலகம் எங்கே காணும்? ஐக்கிய நாடு சபை சொல்கிறது, 21ஆம் நூற்றாண்டிலே இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சவால் அகதிகளாக இருக்கிறார்கள். உலகெங்கும் அகதிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. கோடிக்கணக்கான அகதிகள் ஒருவேளை உணவுக்காக வேண்டி எதிரி நாடுகளிலுடைய பல்வேறு நாட்டினுடைய கடல் கரைகளில் செத்து மிதந்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த நாட்டினுடைய போரின் காரணமாக, இயற்கை சீற்றத்தின் காரணமாக உலகெங்கும் பல கோடி மக்கள், நம்மை போன்ற மனிதர்கள் அவர்கள். ஆனால் எந்த நாடும் அவர்களை அரவணைக்க மறுக்கிறது. ஆங்காங்கே நாட்டினுடைய எல்லையோரங்களில் கடல்களிலும் கரைகளிலும் பிணங்களாக மிதந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுவின் தூதர் உருவாக்கிய அந்த சகோதரர் யார் என்று கூட தெரியாது. ஒரே ஒன்றுதான் எங்களுக்கும் உங்களுக்குமான இணைப்பு, ஈமான் என்ற ஒரு இணைப்பு இருக்கிறது. இந்த ஈமானுக்கு முன்னால் என்னுடைய செல்வத்தை, என் தோழனை உனக்கு நாங்கள் தருகிறோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அகதிகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற முறையை இந்த உலகத்திற்கே கற்றுக் கொடுத்தது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அகதிகள் என்ற வார்த்தையே உலக வரைபடத்தில் இருந்து இல்லாமலாக்கியது இஸ்லாம் மட்டும்தான். மக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகள் எவ்வளவு ஒரு இணைப்பை அல்லாஹுவின் தூதர் ஏற்படுத்தினார்கள். தோழர் சொல்கிறார், மற்றொரு தோழர், என்னுடைய மனைவியை அப்துல் ரஹ்மான் உங்களுக்கு நான் தருகிறேன், நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், நான் விவாகரத்து செய்கிறேன். தோழர்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தியாகமிக்கவர்கள் அல்லவா. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொன்னார்கள், பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக் வ வலதிக் ஃபீ அஹ்லிக், உன்னுடைய செல்வத்திலும் என் அன்பு சகோதரனே உங்களுடைய குடும்பத்திலும் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். உங்களை போன்று நானும் மக்காவில் மிகப்பெரிய செல்வந்தன் தான். வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்ற இல்மை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். கடை வீதியை காட்டுங்கள், நான் பிழைத்துக் கொள்கிறேன். கடை வீதியை காட்டுகிறார். வெறும் 3 வருடத்தில் மதீனாவினுடைய மிகப்பெரிய செல்வந்தராக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் மாறினார்கள். வெறும் 30 வருடத்தில் உலகத்திலேயே மாபெரும் செல்வந்தராக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் மாறினார்கள். ஆனால் வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சோதித்தான் அவர்களை. ஹிஜ்ரத்தின் மூலியமாக இழந்து வந்தார்கள். எதுவுமே இல்லாம ஒட்டகத்தை கெட்டுவதற்கு கயிறு இல்லாமல் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுக்காக இழந்தார்கள், அல்லாஹ் கைவிட மாட்டான். அன்பு சகோதரர்களே, உலகத்தில் நாம் ஒரு மனிதனுக்காக ஒரு சின்ன தியாகம் செய்யும் பொழுது அவன் நம்மை கைவிட மாட்டான். மனிதனே நமக்கு நன்றி உள்ளவனாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் ஒன்றை இழப்போம் என்று சொன்னால் இந்த ஹிஜ்ரத் அதுதான் மிகப்பெரிய படிப்பினை. இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், கூஃபாவிலே ஒரு நபித்தோழர் ஜும்மாவினுடைய உரையில் இருந்து சொல்வார், நான் யாரு தெரியுமா? அந்த நபித்தோழர் சொல்வார், நான் யாரு தெரியுமா? ஆரம்பத்தில் முஸ்லிம்களில் 7 நபர்களாக இருந்த பொழுது நான் 7ஆவதாக இஸ்லாத்திற்குள் நுழைந்தவன். எங்களினுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தது தெரியுமா? உண்பதற்கு உணவுகள் இல்லாமல் இலைகளையும் மரப்பட்டைகளையும் நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால் பட்டைகளை, மரப்பட்டைகளை சாப்பிட்டதினால் மக்கா இறைமறுப்பாளர்களினுடைய கை ஓங்கி அந்த காலகட்டம்
நபியையும் நபித்தோழர்களையும் ஊர்விலக்கம் செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் அல்லாஹுவின் தூதர் ஊரை விட்டு நபியும் நபியை ஏற்றுக்கொண்டவர்களும் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். உண்பதற்கு உணவில்லை அந்த தோழர் சொல்கிறார். சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது. ஆரம்பத்தில் நாங்கள் 7 நபராக இருந்த பொழுது நான் 7ஆவதாக இஸ்லாத்திற்கு நுழைந்தவன். ஒரு கட்டத்தில் உண்பதற்கு உணவில்லாமல் மரத்தினுடைய இலைகளை நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். மரத்தினுடைய பட்டைகளை நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். தாடைகள் எல்லாம் வீங்க ஆரம்பித்து விட்டது. எங்களில் ஒருவர் மலம் ஜலம் கழிக்க சென்றால் ஆடு புழுக்கை போடுவதை போன்று, ஆடுகள் அல்லவா இலைதலைகளை சாப்பிடும், அதே இலைதலைகளை மனிதர்கள் சாப்பிட ஆரம்பித்தால் என்ன ஆகும் சொல்கிறார்கள். நாங்கள் மலம் ஜலம் கழிக்க சென்றால் ஆடு புழுக்கை போடுவதை போன்று புழுக்கை போட்ட ஒரு காலம் இருந்தது. ஒரே ஒரு போர்வை கீழே கடந்தது. நான் எடுக்கலாம் என்பதாக இரவிலே ஓடி சென்ற பொழுது நான் கை வைக்கிறேன், மற்றொரு தோழரும் அந்த போர்வையில் கை வைத்திருந்தார். கடைசியாக அந்த போர்வையை 2ஆக கிழித்து நாங்கள் இருவரும் கீழாடையாக கெட்டிக்கொண்ட ஒரு காலம் இருந்தது. அல்லாஹுவிற்காக நாங்கள் ஹிஜ்ரத் செய்தோம். இந்த இழப்புகள் அனைத்தையும் அல்லாஹுவிற்காக நாங்கள் தாங்கிக் கொண்டோம். இன்றைக்கு எங்களில் யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்தோமோ அத்தனை நபர்களும் இன்றைக்கு உலகத்தினுடைய ஆட்சியாளர்களாக, நகரங்களினுடைய அதிகாரிகளாக அல்லாஹ் எங்களை தேர்வு செய்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் அணியக்கூடிய ஆடைகள் உலகத்தில் மிக உயர்ந்த ஆடையை அனுபவிக்கிறோம். நாங்கள் தடவக்கூடிய சுகுந்தங்கள் மிக உயர்ந்த சுகுந்தங்களை நாங்கள் தடவி கொண்டிருக்கிறோம் என்பதாக அந்த நபித்தோழர் ஜும்மாவினுடைய உரையில் ஹிஜ்ரத்தை முன்னிறுத்தி அல்லாஹுவிற்காக நாங்கள் ஹிஜ்ரத் செய்தோம், ஹிஜ்ரத் செய்த அத்தனை நபர்களையும் அல்லாஹ் இன்றைக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதாக கூறுகிறார்கள். இந்த வரலாறு நமக்கு என்ன உணர்த்துகிறது? அல்லாஹுவிற்காக நாம் எதை இழந்தாலும் அல்லாஹ் பன்மடங்காக நமக்கு நீட்டி கொடுப்பார். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அதே ஈராக்கினுடைய மிம்பரில் நின்று கொண்டு கூறிய வார்த்தை என்ன? ஆம், முஸ்அப் இப்னு உமைரும் ஹம்சா இந்த இருவரை தவிர ஹிஜ்ரத் செய்த அத்தனை நபர்களும் மிகச்சிறந்த பணக்காரர்களாக இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். ஆமென் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை ஒரு காலம் கைவிட மாட்டார். அல்லாஹுவிற்காக நாம் ஒரு விஷயத்தை இழக்கும் பொழுது, அல்லாஹுவிற்காக நாம் ஒன்றை தியாகம் செய்யும் பொழுது, அல்லாஹுவின் தூதர் நமக்கு கூறிய வார்த்தை என்ன? வல் முஹாஜிர் மா ஹாஜரனஹு அல்லாஹ். உண்மையான முஹாஜிர், ஹிஜ்ரத் செய்தவன் யார் தெரியுமா? அல்லாஹ் தடுத்த காரியங்களில் இருந்து யார் உங்களை தடுத்துக் கொண்டார்களோ. சில நேரங்களில் பொருளாதாரத்தினுடைய இழப்பினுடைய நேரம், வறுமையினுடைய கோர பிடியில் வட்டி கிடைகள் நமது கண்களுக்கு முன்னால் வந்து நிற்கலாம். சில நேரங்களில் அசிங்கங்கள், சில நேரங்களில் அநியாயங்கள். எத்தனை நாட்களுக்கு தான் நியாயமாக இருப்பது? கொஞ்சம் கண்டும் காணாமல் நாம் கொஞ்சம் தவறு செய்து நம்முடைய பொருளாதாரத்தை பெருக்கலாம் என்பதாக ஷைத்தான் நமக்கு உணர்வுகளை தூண்டுவார். அந்த நேரத்தில் எல்லாம் நாம் அவனுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஒரு முஹாஜிர், அல்லாஹ் தடுத்த காரியங்களை நான் தடுத்துக் கொள்வேன். அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். இந்த வறுமையையும் அல்லாஹ் மாற்றி காட்டுவான். ஆடுகள் புழுக்கை போடுவதை போன்று புழுக்கை போட்ட ஒரு காலத்தை அல்லாஹ் தோழர்களுக்கு உருவாக்கினான். அதற்கு பிறகு மிக குறுகிய காலத்திலே அல்லாஹ் நாடுகளை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களாக அல்லாஹ் எங்கள் தோழர்களை ஆக்கினானே. ஆம், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்த பொழுது உலகத்திலேயே மிகச்சிறந்த குடும்பத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்தார். உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரனாக வெறும் 30 ஆண்டு காலங்களில் உலகத்தினுடைய பணக்காரன். நான் நாட்டினுடைய பணக்காரரை சொல்லவில்லை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொத்தினுடைய மதிப்பை இன்று வரை கணக்கிட முடியாத அளவிற்கு அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை அதிகமாக கொடுத்தான். ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், அவர்கள் அல்லாஹுவிற்காக தியாகம் செய்ய துணிந்தார்கள். அந்த துணிவு நமக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்வது, நம்முடைய உறவுகளுக்கு கொடுப்பது, நம்முடைய அண்டை வீட்டார்கள் சிரமத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்பதாக கொடுத்து அனுப்புவது, நம்முடைய இரத்த உறவுகள் அல்லது நமது கண்களுக்கு முன்னால் யாராவது சிரமப்படுவார்கள் என்று சொன்னால் நம்முடைய செல்வத்தை கொடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? ஒரு அடியான் தனது சகோதரனுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் கூறிய மற்றொரு வார்த்தை என்ன? அல்லாஹ்விற்காக நீங்கள் ஒன்றை இழந்தால் அதை விட மிகச்சிறந்த ஒன்றை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறியிருப்பதினால் இந்த ஹிஜ்ரத்தை உமர் ரலியல்லாஹு தலைமையாக ஆக்கியதற்கு காரணம், வருடத்தினுடைய ஆரம்பத்தில் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்காக எதையும் நாங்கள் இழப்போம், அல்லாஹ்விற்காக எதையும் நாங்கள் கொடுப்போம். ஒரு காலம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை விட்டு நாங்கள் பின்வாங்க மாட்டோம்.
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது எங்களினுடைய வாழ்வுகளை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹும் அவன் தூதரும் எதன் மீது எங்களை வாழச் சொன்னார்களோ அதன் மீது நாங்கள் வாழ்வோம். ஒரு காலம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒரு சிறிய விஷயத்திலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதாக உறுதியாக நாம் களத்தில் நிற்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூடிய விரைவில் மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுப்பான் என்பதற்கு இந்த ஹிஜ்ரத் மிகச்சிறந்த ஒரு படிப்பினையாக இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சஹீஹுல் புகாரியில் வருகிறது. பொதுவாக இஸ்லாமிய மாதங்கள் 12 மாதங்கள். நீங்கள் எந்த ஒரு மாதத்தை எடுத்தாலும் சஃபர், ரபீல் அவ்வல், ரபீல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா இப்படித்தான் இருக்கும். ஆனால் இந்த முஹர்ரம் மாதத்திற்கு மட்டும் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஃதலு ஸியாம் பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம். ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மாதம். அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், ரமதானை கூட அல்லாஹ்வுடைய மாதம் என்று கூற மாட்டோம். ரஜபை அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்ல மாட்டோம். இந்த 12 மாதங்களில் அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறிய மாதம் என்ன? ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம். முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய மாதம். இரண்டாவது அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட மாதம். மூன்றாவது ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், 4 புனிதமான மாதங்களில் மிகச்சிறந்த புனிதமான மாதம் இந்த மாதமாகத்தான் இருக்கும். காரணம், இந்த மாதத்திற்கு பெயரே முஹர்ரம், புனிதமான மாதம். முஹர்ரம் என்றாலே என்ன? சஃபர் என்றால் பயணிக்கக்கூடிய மாதம். ரபீல் அவ்வல் வசந்தத்தினுடைய ஆரம்ப மாதம். இப்படி எல்லாம் நாம் சொல்கிறோமா இல்லையா? இது போன்று முஹர்ரம் என்றால் இதனுடைய அர்த்தமே என்ன? புனிதமான மாதம் என்றுதான் இதனுடைய அர்த்தத்தையே அல்லாஹ் வைத்திருக்கிறார். இது அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட மாதம். இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் வெகுமதியானதாக இருக்குமா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், புனிதமான மாதத்தில் நாம் ஒரு தவறு செய்தாலும் அது மிகப்பெரிய தவறாக அல்லாஹ்விடத்தில் கணக்கில் கொள்ளப்படுமா? நாம் எந்த ஒரு நன்மை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கணக்கில் கொள்ளப்படுமா? குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், அஃதலு ஸியாம் பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம். ரமதானினுடைய மாதத்தினுடைய நோன்புக்கு பிறகு இந்த உலகத்தில் நோக்கக்கூடிய மிகச்சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்புகளாக இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்துதான் பணம் மிகச்சிறந்த செயல் என்பதாக கூறுகிறார். காரணம், இந்த மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு ரமதானினுடைய நோன்புக்கு பிறகு மிகச்சிறந்த நோன்பு இந்த மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்புகளாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதத்தினுடைய வியாழன், திங்கள் நாங்கள் நோன்பு நோற்பது, குறிப்பாக ஐயாமுல் பீத் என்று சொல்லக்கூடிய பிறை 13, 14, 15 நாங்கள் நோன்பு நோற்பது, இவையெல்லாம் இந்த மாதத்தில் மிகச்சிறந்த நோன்புகளாக கணக்கில் கொள்ளப்படும். ஏனைய மாதத்தில் நோன்பு வைப்பது மிகச்சிறந்த நோன்புகள் தான். ஆனால் இந்த மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள், அஃதலு ஸியாம் பஅத ரமதான், ரமதானுக்கு பிறகு நோக்கக்கூடிய நோன்புகளில் மிகச்சிறந்த நோன்பு அல்லாஹ்வின் மாதமான முஹர்ரம் மாதத்தில் நீங்கள் நோக்கக்கூடிய நோன்புகளாக இருக்கும். இந்த மாதம் அல்லாஹ்வின் தூதர் கண்ணியப்படுத்தினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மக்காவில் இருக்கும் பொழுதே அல்லாஹ்வின் தூதர் மட்டுமல்ல, மக்காவினுடைய இறைமறுப்பாளர்களும் கூட இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளில் நோன்பு நோற்றவர்களாக இருப்பார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனாவிற்கு நுழைந்த அந்த நேரம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார். மதீனாவிற்கு அல்லாஹ்வின் தூதர் வரக்கூடிய அந்த நாளில் யூதர்கள் எல்லாம் நோன்பு நோற்றி இருக்கிறார்கள். முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், எதற்காக நீங்கள் நோன்பு நோக்குகிறீர்கள்? இந்த நாளில் நீங்கள் நோன்பு நோக்கக்கூடிய காரணம் என்ன? அப்பொழுது இந்த யூதர்கள் சொன்னார்கள், ஃபனஜல்லாஹு மூஸா, மூஸாவிற்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார். மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளில் அல்லாஹ் பாதுகாத்தான் ஃபிரௌன் இடத்திலிருந்து. ஃபிரௌனை மூழ்கடித்து அல்லாஹ் மூஸாவை பாதுகாத்தான். ஃபஸாமஹு மூஸா, மூஸா இந்த நாளில் நோன்பு நோற்றார்கள். அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த நாளில் மூஸா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோற்றார்கள். அதனால் நாங்களும் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னார்கள். அல்லாஹுவின் தூதர் கூறிய வார்த்தை என்ன? உங்களை விடவும் நாங்கள் மூஸாவிற்கு மிக தகுதியானவர்கள். அதனால் அல்லாஹுவின் தூதர் நோன்பு நோற்றார்கள். ஹதீஸில் வரும், அந்த நாளில் நோன்பு நோக்குமாறு அல்லாஹுவின் தூதர் ஏவினார்கள் என்பதாக பதிவு செய்யப்படுகிறது. முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் அந்த ஒரு நாளில் நாங்கள் நோன்பு நோற்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுகிறார். முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளில் அல்லாஹுவின் தூதர் நோன்பு நோற்றார்கள்.
மக்காவில் இருக்கும் பொழுதும் நோன்பு நோற்றார்கள். மதீனாவிற்கு வந்தவுடன் யூதர்களும் நோன்பு நோக்குகிறார்கள். அல்லாஹுவின் தூதரும் அந்த நாளை கண்ணியப்படுத்தி நோன்பு நோற்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு நோன்பு உங்களினுடைய ஒரு வருடத்தினுடைய பாவத்தின் பரிகாரமாக இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அல்லாஹுவின் தூதர் மரணிக்கக்கூடிய அந்த வருடம் நபி தோழர்கள் எல்லாம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளை யூதர்களும் கண்ணியப்படுத்துகிறார்கள், மக்காவினுடைய இறைமறுப்பாளர்களும் கண்ணியப்படுத்துவார்கள், நாமும் அந்த நாளிலே நோன்பு நோக்குகிறோமே, ஹாலஃபுல் யஹூத், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்பதாக பலமுறை கூறியிருக்கிறீர்களே, அவர்களும் நாமும் ஒரே கோட்டில் பயணிப்பதை போன்று தெரிகிறதே. அல்லாஹுவின் தூதர் யோசிக்கிறார்கள், ஆம், அவர்களும் இந்த நாளை கண்ணியப்படுத்துகிறார்கள். அப்படியானால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் அத்தாஸ 9வது நாளும் நான் நோன்பு நோற்போம் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். அடுத்த ஆண்டு அல்ல, அடுத்து 2 மாதங்கள் நம்மை விட்டு பிரிவதற்கு முன்னால் அல்லாஹுவின் தூதர் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று விட்டார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் தான் நோன்பு நோக்கி இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹுவின் தூதர் விரும்பியது என்ன? அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் முஹர்ரம் மாதம் 9ம் நான் நோன்பு நோற்பேன் என்பதாக. காரணம், யூதர்களுக்கு நாம் மாறு செய்யக்கூடியவர்கள், வணக்க வழிபாடுகளிலும் கூட நாங்கள் ஒரே புள்ளியில் பயணிக்க மாட்டோம் என்று அல்லாஹுவின் தூதர் இந்த உம்மத்திற்கு மிகச்சிறந்த வழிமுறையை காட்டி கொடுத்தார்கள். அடுத்த வருடம் அல்லாஹுவின் தூதர் மரணித்து விட்டார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், 9ம் நோன்பு நோக்க வேண்டும், 10ம் நோன்பு நோக்க வேண்டும், இதுதான் மிகச்சிறந்த வழிமுறையாக இருக்கும் என்பதாக பதிவு செய்யப்படுகிறது. ஆதலாலே அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அல்லாஹ்வுடைய மாதத்தில் இருக்கிறோம். அதிகமாக இபாதத்து செய்வதும், இந்த மாதத்தினுடைய தியாகத்தை நம்முடைய வாழ்வில் ஏற்று நடப்பதும், குறிப்பாக ஹிஜ்ரத்தை நம்முடைய வாழ்வில் படித்து அல்லாஹ்விற்காக எதை இழந்தாலும் அது இழப்பல்ல, அல்லாஹ் நமக்கு சேமிப்பாக சேமித்து வைத்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்விற்காக நாம் இழக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் நம்மை கைவிடாமல் பன்மடங்காக அல்லாஹ் பெருக்கி தருவான் என்பதற்கு இந்த ஹிஜ்ரத் ஒரு பெரும் சான்றாகவும், அதை அனைத்தையும் தாண்டி இந்த மாதத்தில் அதிகம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு, குறிப்பாக முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 9, முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10, இந்த 2 நாட்களும் நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்தில் ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிப்படையக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக நாம் மாற வேண்டும். அன்பு சகோதரர்களே, இந்த மாதத்தில் பல தவறுகள் நடைபெறுகிறது. பல சகோதரர்கள், மார்க்கத்தை அறியாத சகோதரர்கள், எதற்கு நோன்பு நோக்குகிறோம் என்று கூட தெரியாமல் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதும் அல்லாஹ்வின் தூதரினுடைய பேரர், எம்முடைய தூதரினுடைய பேரர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த உம்மத்து கவலைப்பட்டது. அதில் எந்த விதத்திலும் அவர்களினுடைய அந்த ஷஹாதத்தை இந்த உம்மத் எந்த விதத்திலும் குறைவுபடுத்தவில்லை. ஆனால் ஒரு மனிதரினுடைய இறப்புக்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிக்க முடியுமா? சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய வார்த்தை என்ன? யாரினுடைய மரணத்திற்கும் 3 நாட்கள் மட்டுமே நீங்கள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறியிருக்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு விட மிகச்சிறந்த தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹுடைய வாப்பா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு, பெரும் தோழர்களை நாம் இழந்திருக்கிறோமே. அவர்களை நாம் நினைத்து துக்கம் அனுஷ்டிக்கிறோமா? காரணம், நம்முடைய நபி காட்டவில்லை. முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் நோன்பு நோற்பதே ஹுசைன் ரலியல்லாஹுவிற்கு என்று நினைக்கிறார்கள். அப்படி நினைத்தாலே ஷிர்க், அல்லாஹ் பாதுகாப்பு. அந்த சிந்தனையில் நோன்பு நோற்றால் நம்முடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. எதற்காக நோன்பு நோக்க வேண்டும்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாதுகாத்தார். அநியாயக்காரர்கள் எவ்வளவு சக்தியோடு இருந்தாலும், அக்கிரமக்காரர்களினுடைய கை எவ்வளவு ஓங்கி இருந்தாலும், ஒரு நாள் அநியாயக்காரர்கள் வீழ்வார்கள் என்பதற்கு முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளை அல்லாஹ் மிகப்பெரிய சான்றாக வைத்திருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்துவதற்குத்தான் நாம் நோன்பு நோக்கணுமே தவிர ஹுசைன் ரலியல்லாஹுடைய இழப்பை காரணம் காட்டி அந்த நாளில் பல்வேறு மூட நம்பிக்கைகள், அல்லாஹ் பாதுகாக்க, அந்த நாளை துக்க நாளாக அனுஷ்டிப்பது, அந்த நாளிலே இறைச்சிகளை சாப்பிடாமல் மறுப்பது, அந்த நாளில் நோன்பு நோற்பதும் கூட ஹுசைன் ரலியல்லாஹுவிற்காக என்பதாக நியத்து வைப்பது, இவையெல்லாம் மிகப்பெரிய பாவம். குல்லு பித்அத்தின் வலாலா வ குல்லு வலாலத்தின் ஃபின்னார். எல்லா வழிகளும் நம்மை நரகத்தில் கொண்டு செல்கின்றன. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆதலாலே அன்பு சகோதரர்களே, முஹர்ரம் மாதத்தில் நடைபெறக்கூடிய தவறுகளை விட்டு விலகி வணக்க வழிபாடுகளில், குறிப்பாக நோன்பு போன்ற இபாதத்துகளில் கவனம் செலுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாகவும், ஹிஜ்ரத்திலிருந்து மிகச்சிறந்த படிப்பினையை பெற்றவர்களாக, அல்லாஹுவிற்காக எதையும் இழக்கக்கூடிய துணிவு மிக்கவர்களாக, குறிப்பாக அல்லாஹுவிற்காக
நம்முடைய செல்வங்களை அர்ப்பணிக்கக்கூடிய தைரியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தர வேண்டும் என்பதாக நாம் அந்த ரப்பிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.